ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வாரம் முழுக்க பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் இந்த வாரம் முழுக்க கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி 4 டேஸ்க்குள்ளே தான் அப்லோடு ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே vlog எடுத்திருக்கேன். ஃப்ரைடேயில் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆந்திரா ஸ்டைலில் பெசரட்டுன்னா பெசருங்கிறது பாசிப்பருப்பை தான் பெசருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு செய்கிற அந்த தோசைக்கு பேர் தான் பெசரட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நார்மலாக பெசரட்டுக்கு அல்லம் பச்சடி, அதாவது ஜிஞ்சர் வச்சு சட்னி பண்ணுவாங்க. நம்ம இஞ்சி வச்சு சட்னி. இஞ்சி சட்னி எனக்கு பிடிக்கும் உங்கள் வீட்டில், ஆனால் மற்றவங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க விரும்பி. ஸோ அதனால் நமக்கு விருப்பமான ஏதாவது சட்னி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு தக்காளி சட்னி தான் செஞ்சேன். அது கூட அந்த ரெசிபி கூட ஆல்ரெடி என்னோடய சேனல் இருக்குது. அது இல்லாமல் நிறைய சட்னி வெரைட்டிஸ் என்னோடய சேனலில் இருக்குது. அதுக்கப்புறம் இது லஞ்ச் பாக்ஸ்க்காக என்ன செஞ்சுருந்தேன், ரைஸ் வச்சு அதுக்கப்புறம் முருங்கைக்காவும் தக்காளி போட்டு காரக்குழம்பு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். வாழைக்காய் வறுவல் கூட என்னோடய சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் வாழைக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெசரட்டு, அதுக்கப்புறம் பூண்டு தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். சட்னி உங்களுக்கு விருப்பமான சட்னி எதுனாலும் நீங்கள் அதோட சேர்த்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் லஞ்சுக்காக இதான் செஞ்சுருந்தேன். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வித்தியாசமான ரெசிபிஸ் எதாவது இருந்தால் கூட என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ பெசரட்டு பண்ணுறதுக்காக தோல் உள்ள முழு பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சிடணும். 1.5 கப்பு பாசிப்பருப்புக்கு 1/2 கப்பு அரிசி சேர்த்துருக்கேன். இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் செய்கிற அடை மாதிரி தான் இது. கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு தோசை செய்கிற பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு அதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இது தோசை அரைச்சி உடனே செஞ்சிடலாம். நைட்டு ஊற வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் மார்னிங் டிஃபனுக்கு. அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது இந்த பெசரட்டோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்காக சட்னி செய்ய போகிறோம். சட்னிக்கு நான் தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து சட்னி செய்ய போகிறேன். அதனால் வரமிளகாவும் வெங்காயம், ஒரு 10-12 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் 1 ஸ்பூன் எண்ணெயில் வதக்கிட்டு, எந்த சட்னி செஞ்சாலும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தா வாசமாகவும் இருக்கும். கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும், பச்சை வாசனை இல்லாமல் வதக்கிட்டு. அடுத்ததாக நம்ம தக்காளி, நான் இன்றைக்கி சேர்க்குறது நாட்டு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கினதும் இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக செய்ய போகிறது வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு கடுகு உளுந்து தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகமும் பூண்டும் நல்லா தட்டி எடுத்து அதில் சேர்த்துக்கணும். வாழைக்காய் நல்லா வாய் உள்ள பொருள். இந்த மாதிரி பூண்டு சீரகம்லாம் சேர்க்குறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வாழைக்காயை தண்ணியில் வெட்டி போட்டு வச்சுருந்தேன், அதை எடுத்து இதோடு சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி வச்சு வேக விடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கவும் தேவையில்லை இதுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா பொருட்கள் மஞ்சள், மிளகாய்த்தூள், பெப்பர் பவுடர் 3 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதை சேர்த்துட்டு ஃபைனலாக நல்லா எல்லாம் பிரட்டி விட்டுட்டு கொடுத்துட்டோன்னா அதனுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி. அது சாதத்தோடு, தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காயிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது காரக்குழம்பு. அதுக்கு காரக்குழம்புலாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். கடுகு உளுந்து வெந்தயம் தாளிச்சிக்கணும். எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் வெந்தயம் தாளிச்சிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். எப்போவும் வெங்காயம் சேர்த்த உடனே உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அடுத்ததாக நாட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் காரக்குழம்பாக இருந்தால் கூட நாட்டு தக்காளிங்கிறதுனால புளி எதுவும் சேர்க்கலை.
நல்லா இப்படி மூடி வச்சு வேக வச்சிட்டோன்னா நல்லா மசிஞ்ச மாதிரி வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள், சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கிறவங்க டைரெக்டாக குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் செய்கிற அளவுக்கு தகுந்தவாறு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு, நான் இன்றைக்கி செய்கிறது வந்து முருங்கைக்காய் தக்காளி காரக்குழம்பு, அதனால் முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மேலே கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு, உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஓரளவு மீடியமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நீங்களே பார்க்குறீங்க முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் எல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சிட்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தான் நம்ம பெசரட்டு செஞ்சுக்க போகிறோம். பெசரட்டு வந்து அதில் வந்து தோலோடு உள்ள பருப்பு நம்ம சேர்க்குறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் ஈஸியாக ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான். மேலே வந்து வெங்காயம், கொத்தமல்லியில் தூவிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நெய் கூட நீங்கள் நெய்யில் கூட சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நெய், எண்ணெய், வெண்ணெய் இதனாலும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆந்திரா ஸ்டைல் பெசரட்டு ரெடி. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.